ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் guys, this is from Play Store gift. நிறைய நான் வந்துட்டு வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணாம இருந்தேன். இனிமே பாத்தீங்கன்னா ரெகுலரா என்னோட அப்டேட்டிங் வரும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போடுறது தெரியுமா இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு மேல நோட்டிபிகேஷன்ல ட்ரெயின் ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்டை கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் என்ன ஆஃபர் போடுறேன்ட்டு சூப்பரா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நீங்க பிஃபோராவே வந்து நீங்க புக் பண்ணலாம். இன்னைக்கு என்ன ஆஃபர் அப்படின்னா நான் முன்னாடியே நான் சொன்னதா இயரிங்ஸ் ஆஃபர். சோ என்ன மாதிரி வந்துட்டு இயரிங்ஸ் வந்துட்டு இவ்வளவு சீப் ரேட்டுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. நிறைய பேர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. நிறைய ஆஃபர் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் செட் ஆகுதுன்னு. அது என்னுடைய பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க சந்தோஷமா அதை பை பண்றீங்களா, நம்ம கிட்டே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கிட்டே நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களா, அதுதான் என்னோட மெயின் விஷயம். சோ என்னோட கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனோட சந்தோஷமா என்கிட்ட வந்து வாங்கிட்டு போகணும், பர்ச்சேஸ் பண்ணணும். ஹாப்பி கஸ்டமர், லைஃப் லாங்கா இருக்கணும் இந்த ஓகேவா நான் சேல் பண்ற வரைக்கும். சோ அவ்வளவுதான் என்னோட சின்ன ஒரு ஸ்கிரிப்ட், அவ்வளவுதான். ஓகேவா என்னோட பாயிண்ட். சோ இப்போ வந்துட்டு நம்ம இயரிங்ஸ் பாக்கலாமா? சோ எவ்வளவு இயரிங்ஸ் ஸ்டார்டர்னு சொல்லிடுறேன். ஸ்டார்டர் அப்படின்னு கிடையாது. இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 29 rupees தான். 29 ரூபாய்க்கு தான் நான் இப்ப காட்டுற இயரிங்ஸ் ஃபுல்லாவே 29 ரூபா தான். சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு பீஸும் இருக்கும். அதே பீஸ்ல வந்து ஒரு 4 பீஸ் 5 பீஸ் அப்படி இருக்கும். நான் எல்லா இயரிங்ஸுமே உங்களுக்கு நான் காட்டுவேன். அது என்ன 29 ரூபா, எல்லாரும் 99 49 கொடுப்பாங்க. சோ 29 ரூபான்றது எனக்கே தெரியல, பட் டிஃபரெண்டா இருக்குல்ல. சோ அதான் பிளே ஸ்டோர் கிஃப்ட். சோ பாக்கலாமா இயரிங்ஸ்? ஃபர்ஸ்ட் என்ன இயரிங்ஸ்னா இதுதான் நான் போஸ்ட்ல போட்டிருப்பேன். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெளியில போனீங்கன்னா ஒரு 80 to 100 rupees மஸ்ட் சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த கம்மல் வந்து புக் பண்ற வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒன்லி 29 rupees தான் கொடுக்குறேன். நான் சொன்னது கரெக்டா இருக்கும். யாருமே இந்த மாதிரி தரமாட்டாங்கன்னு நீங்களே பாருங்க. இதுல உள்ள ஸ்டோன்ஸ், சோ அந்த ஷேட்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா 29 rupees. சோ அடுத்தடுத்து பாக்கலாமா வாங்க. சோ என்னோட ஸ்டாஃப் இவங்க தான் ராஜி. அவ்வளவுதான். ஓகே ஒன்னு நான் காமிக்கலாம். சோ இது பாருங்க, இது 29 rupees தான். சோ எதுவுமே இல்ல ரேட் டிஃபரெண்ட் வரவே வராது. சோ புக் பண்றவங்க வந்துட்டு இப்போ நான் இப்போ எவ்வளோ எல்லா இயரிங்ஸோட போட்டோவுமே நான் உங்களுக்கு நான் வந்துட்டு நல்லா ஷோ பண்ணுவேன். எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துட்டு நீங்க மொத்தமா வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டோ அனுப்பிடுங்க. சோ அப்பதான் என்னால ப்ராசஸ் பண்ண முடியும், டிஸ்பேச் பண்ண முடியும், ஈஸியா இருக்கும் எங்களுக்கு. ஓகேங்களா? 1 by 1 எடுத்து வைக்கிறதுக்கு. ஓகேவா? சோ வீடியோவா அனுப்பாதீங்க. லாஸ்ட் டைம்ல 2-3 பேர் வீடியோவா அனுப்புனீங்க. வீடியோவா அனுப்பாதீங்க, போட்டோஸா அனுப்புங்க. ஓகேங்களா? அதுல நிறைய புக்கிங் ஆயிடும். எது பேலன்ஸ் இருக்கோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. சோ முந்துங்கள் சொல்றாங்களா, இதுதான் அது. இங்க பாருங்க, இந்த ஜிமிக்கி பாருங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா 29 rupees தான். இது நல்லா இருக்கு, இப்படி பண்றதுக்கு அழகா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 பீஸ் 3 பீஸ் அப்படி இருக்கும் பாருங்க. எல்லாம் 29 rupees தான். ஸோ இயரிங் லவர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் போடும்போது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இதுவும் 29 rupees தான். கியூட்டா இருக்கு. அதே சேம் பீஸ். இது மட்டும் இல்ல, நிறைய இப்ப பாத்தீங்கன்னா 1 month 1.5 month நான் நிறைய காம்போஸ் போட்டிருப்பேன். கிஃப்ட்ல போட்டிருப்பேன், இயரிங்ஸ் போட்டிருப்பேன், மேக்கப் போட்டிருப்பேன், அது ஸ்டேஷனரியில போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது ஒண்ணுதான் போடுவேன். நிறைய பேர் பஜார்லாம் கேட்டிருக்கீங்க. பஜார் இப்போதைக்கு பிளான் இல்லை, பட் டைம் வரும்போது நான் கண்டிப்பா நான் வந்துட்டு ஒரு டைம் எடுத்து நான் அது போடுறேன். பட் இப்போதைக்கு இல்லை. ஸோ கேம்ஸும் வந்துட்டு நான் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா போடுறேன். ஸோ இங்க பாருங்க, பிளாக் மெட்டல்ஸ் இதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். இதெல்லாம் போனீங்கன்னா நீங்க மார்க்கெட் ரேட்டு 60-70க்கு பர்ச்சேஸ் பாக்குறவங்களுக்கு இயரிங்ஸ் லவர்ஸ்க்கு இதோட ரேட்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் 29 rupeesக்கு தான் கொடுக்குறேன். இதுல வந்து 2 கலர்ஸ், ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டான கலர்ஸ், கிரேப்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் புக்கிங் ஆகி அடுத்தடுத்த கலெக்ஷனை கொண்டு வந்துட்டே இருப்பேன். இது கியூட்டா இருக்கு, ஆஷ் கலர். ஸோ புக் பண்றவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இந்த ஜிம்கி பாருங்க, இது நல்லா பெருசா இருக்கு, ப்ளூ கலர் பாருங்க. ஸோ நீங்கள் வியரிங் பண்ணால் கேட்கணும், இது வந்துட்டு நல்லா இருக்கு, எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா 29னா அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் சொல்லணும் இது ப்ளே ஸ்டோர் கிஃப்ட்டில் வாங்கினேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே என்னோட யூடியூப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருங்க மறக்காமல். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க. இவருங்க, இது எனக்கு ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, பளிச்சுன்னு இருக்கு. இது நல்லா இருக்குல்ல. இந்த இயரிங்ஸ்லாம் புக் பண்ணா
ஒரு 2 or 3 days கழிச்சு தான் நம்ம வந்துட்டு டிஸ்பேச் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி மக்கு ஆஃபரே வந்துட்டு இங்க டங்குவார் பிஞ்சு போகுது ஸ்டாஃபுக்கு. ஸோ அதனால வந்து 2-3 நாளுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த இயரிங்ஸ்லாம். ஓகேங்களா? பாரு இதெல்லாம் 29 rupees யாராவது நம்புவாங்களா? நான் பின்னாடி எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்க, 100. ஸோ இது ஆஃபரில் வந்து நான் கொடுக்குறேன். இதை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பொறுமை வேணும். பொறுமையாக பாருங்கள். நான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிப்பேன். பாருங்க, இது ஒயிட் ஸ்டோன் வச்சு நல்லா இருக்கு. இது பாருங்க, இது மல்டி கலர் கியூட்டா இருக்கும். எல்லாமே ஒரே டிசைன் தான். பாருங்க, நார்மலா பாருங்க நான் 50 போட்டிருப்பேன். இதுவும் மல்டி தான். இது பாத்தீங்கன்னா 29 rupees ஜிமிக்கி பிளாக் கலர். நீ இப்படி வந்து பாருடா. பாருங்க, இது வந்து 29 rupees. பார்க்க வச்சு குடிக்கிற வயிற்று வலிக்கும். ஆனா செட்டப் பயங்கரமான செட்டப். சைனாக்காரங்க கூட இப்படி வச்சிருக்க மாட்டான். அதேண்டா நாங்க என்ன கூட தோணுனாதான் பண்ணிச்சு. இங்க பாருங்க, இது பிளேட் மாதிரி இருக்கு. நல்லா பானிபூரி பிளேட் மாதிரி இருக்குங்க பாருங்க. 2 பானிபூரி என்ன சாடு. ராஜி மூளை அப்ப சைனாக்கார மூளை. இங்க பாருங்க, இது 29 rupees. சைனாக்காரன் எதையா கண்டுபிடிக்கிறான், இதை தான் கண்டுபிடிச்சாங்க. இதுவும் 29 rupees. வெட்டியா பேசுறதுக்குன்னு ஒரு தெருப்பா, அதான் வந்து ஏஆர் மொபைல் ஸ்டாப் வெட்டி. இதுவும் 29 rupees. பேர் சுல்தான் பாய், சுடுதண்ணி சுல்தான் பாய். இதை காமிச்சிருவேன். காமி டீ தானே. இது 29 rupees. காமி, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த தோட 5 ரூபா. ஆமா, இதுல ஒரு கொக்கி போட்டா 5 ரூபா. அது டீ கிளாஸ்ங்க. இங்க பாருங்க, அவன் அப்படிதான் நல்லா ஃபன்னா பேசுவான். ஓபி அடிக்க வரான். போடா, டீ வேணும் தான், எடுத்துட்டு வா. இங்க பாருங்க, இதுவும் 29 rupees. அவன் 2 லைட்டிங்கா. இது பாருங்க 29 rupees. இது நல்லா இருக்கு பாருங்க, ஸ்டோன் வச்சு நல்லா இருக்கு. பாருங்க, இதெல்லாம் வந்து பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. அண்ணா பாருங்க, ரொம்ப ஆஃபர் ரேட்ல தான் கொடுக்குறேன். ஸோ மறக்காம புக் பண்ணுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய என்னென்ன கலெக்ஷன் போடுறேன் அப்படின்னு. ஆமாய்யா, தோ 2 ஒன்று சொன்னா அவன் லூஸு பைத்தியம். பாருங்க, உங்க முன்னாடி தானே 2 டீ சொல்லி சொன்னேன். பார்த்தா 1 டீ தான் சொல்லியிருக்கான். அதான் அவன் பேர் பைத்தியம். சுடுதண்ணி சுளுத்தான். இந்த ஸ்டோன் பாருங்க, நல்லா குட்டி குட்டியா இருக்கு. இது வந்து 29 rupees தான். ஏன் அடிக்கடி 29? அது உங்களுக்கு மறக்கவே கூடாது. எப்பவுமே அந்த 29 rupees இயரிங்ஸ் இருக்கான்னு கேட்கணும். அதுக்காக தான் அடிக்கடி சொல்றேன். இது ஆல்ரெடி ஒயிட்ல காமிச்சிருப்பேன்ல, இது அதுலயே பாத்தீங்கன்னா கோல்டு. ஸ்கிரீன் மாதிரி இருக்குல்ல பாருங்க. நம்மளே சேல் பண்ணிட்டு நாங்களே காமெடி பண்ணிக்கிறோம். few minutes வச்சே இருக்கேன், ஏன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்றதுக்கு. இது கியூட்டா இருக்கு, நல்லா இருக்கு. பாருங்க, அதோட டிசைன் நல்லா தெரியும். இங்க பாருங்க, இது எங்க பாருங்க ஒரு ரோஸ் கோச்சிக்கிச்சு. இதுல வந்து கலர்ஸ் வந்து 3 கலர்ஸ் இருக்கு இந்த இயரிங்ஸ்ல. பாருங்க,
ஜூமிங்ல வரேன்னு பயப்படாதீங்க, ஏன்னா இந்த கம்மல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும், அதனால ஜூமிங்ல வரேன். இங்க பாருங்க, ப்ளூ, ரெட்டு அண்ட் மை ஃபேவரட் பிளாக். இதுல 3 கலர் இருக்கு. இதெல்லாம் பாருங்க 60 போட்டிருப்பேன். வயலட். டீ குடி ஆறி போயிடும். டீ குடிக்கிறதுக்கு நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இது ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிருப்பேன், அந்த மல்டி தான் இது. வாங்க டீ குடிக்கலாம். இது வந்து ஹுட்டு வருது, மேலே ஹுட்டு வருது இந்த ஜிம்கியில். எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும், பட் இப்போ வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன், சரி வர மாட்டேங்குது. இது வரவே மாட்டேங்குது, சரி வர மாட்டேங்குது, கம்மல் வர மாட்டேங்குது. இது பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு ஓவல். ப்ளூ கலர் இதுல என்ன இருக்கு, ஃப்ளவர் பாருங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பாருங்க. ஸோ நிறைய நான் வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை, அதுதான் வந்து மெயின் ரீசன். நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னால் என்னென்ன ஷூட் பண்ண முடியுதோ பண்ணுறேன். நான் இதை தவிர்த்து வெளியில் நிறைய விளாக் அதெல்லாம் எடுக்கணுன்ட்டு எனக்கு ஆசை, பட் அதுக்கான டைம் வந்துட்டு அமைய மாட்டேங்குது. வந்து இந்த ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அப்லோட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, இதுக்கு தான் நேரம் கரெக்டாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு வேலை, அந்த வேலை கரெக்டாக இருக்குது. எடிட் பண்ணுறது, டிஸ்பேச் பண்ணுறது ஃபுல்லாக அவங்க. மற்றபடி இந்த ப்ராடக்ட்டை இந்த ரவுண்ட்ஸ் அடித்து வாங்கி இதெல்லாம் எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து அதை போயிட்டு எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ள 2 நாள் நான் டங்குவாரி பிஞ்சு 3ஆவது நாள் தான் நான் அப்லோடே பண்ணுறேன். ஸோ அவ்வளோ டைம் இல்லை. அதனால வந்துட்டு வீடியோலாம் நிறைய போடவே முடியல. இதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் யோசிச்சு நான் போடுறேன், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. இந்த இயரிங்ஸ் காமிச்சோம்ல, இதெல்லாம் ஆல்ரெடி காமிச்சிட்டோம். சொல்றேன்ல, ஒரு இதுல பாத்தீங்கன்னா 3-4 பீஸ் இருக்கும், ஒவ்வொன்றுத்துல பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். இந்த இதுலலாம் 1 தான் இருக்குது. இது எவ்வளவு கியூட்டா இருக்கும், சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லாம் மல்டி கலர். மல்டினா எல்லா ட்ரெஸ்க்குமே போடலாம். இது சாரீஸ்க்குலாம் போட சூப்பரா இருக்கும். கஸ்டமர் அவோஜி. ஓகே வெயிட், சாரி கஸ்டமர் வந்தாங்க. ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுல, அதனால ரிப்பினு, அப்புறம் டிஸ்கோ லப்பரு, அந்த கிளிப்பா அது ஆல்ரெடி நம்மகிட்ட வாங்கினா தானே இருக்கு. வாங்க கஸ்டமர் 2 செட் கொடுங்க. என்ன ஸ்ப்ரே அடிச்சு விட்டீங்களா இல்ல சென்ட் அடிச்சிட்டீங்களா? ஓகே சாரி, கஸ்டமர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸ் இதுவும் காமிச்சிருப்பேன். இதுலேயே 4-5 பீஸ் இருக்குல்ல இந்த இயரிங்ஸ்லேயே. இந்த பாருங்க, இதில் 3 பீஸ் இருக்குது இந்த மாதிரியில். லாங்காக இருந்தாலும் ஃபுல் வியூ ஆகுது. இதுலேயே ஆல்ரெடி ஒன்று காமிச்சிருப்பேன் பாருங்க. இதுலேயும் 3 பீஸ் இருக்குது பாருங்க. பட் எல்லாமே பார்க்குறவங்க டக்கு டக்கு புக் பண்ணிடுவாங்க. ஸோ நான் 2 நம்பர் நான் கொடுப்பேன். ஓகே, ஒன்று எனக்கு ப்ராசஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்டாஃப்க்கு ப்ராசஸ் பண்ணுங்க. நீங்கள் 2 பேர்கிட்டையுமே பண்ணி 2 பேரும் டைமே வேஸ்ட்டு, 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால சாரி கஸ்டமர் வந்துட்டாங்க. சொல்லுங்கக்கா. இதுலேயும் நான் கலர்ஸ் காட்டியிருப்பேன். நான் யூடியூப்காக பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அது பாருங்க. இந்த பாருங்க, இது நல்ல லீஃப் மாதிரி வந்து ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுக்கவே இல்லை போட்டோ. புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ? ஆமாக்கா, 2 month ஆச்சு. இங்கே பாருங்க, இது வந்து
முத்து டைப் இருக்கும், கலர்ஸ் நிறைய இருக்கும். பிங்க்கு, க்ரீனு, டார்க் ப்ளூ, கையில் வச்சுக்கும் போது க்யூட்டாக இருக்குது பாருங்க. க்ரீனு, பிஸ்தா கலர். எதனா வேணும்னா சொல்லுங்கக்கா, நான் காமிக்கிறேன். ஸ்டாப் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாருங்க. எவ்வளோ கலர்ஸ் இருக்குது, ஒரு 6 கலர்ஸ் இருக்குது. இது வந்து கியூட் குட்டி ஜிமிக்கி. இதுலேயும் கலர்ஸ் இருக்குது. எல்லோ, பீச் கலர்ஸ், அப்புறம் க்ரீன், இது ஒயிட். இதுங்க அவங்கள அட்டன் பண்ணிக்கிறேன். இல்லை இல்லை ஒன்றும் நான் அந்த க்ரீம்லாம் பார்த்தேன். நிற்க வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை அப்பெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் பண்ணுங்க, நான் வேணா நான் கேட்பேன். நான் அந்த க்ரீம்லாம் பார்த்தேன். சரி, அப்போ இப்படி வந்து பாருங்க. ஓகே, அந்த சிஸ்டர் போயிட்டாங்க. மொபைல் ஹோல்டர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இயரிங்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கம்மல் பாருங்க, நல்லா இருக்குல்ல, பிளேடு மாதிரி இருக்கு. கோக்கி குமார். இதில் எத்தனை பீஸ் இருக்கு? நல்லா வெயிட்லாம் கிடையாது. வந்து பார்க்க வெயிட் மாதிரி இருக்குல்ல. ஊதி விட்டா பறக்கும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இப்போ ஊதுற பறந்துச்சுல, அதான் பாருங்க. இல்லை 6 பீஸ் இருக்கு. நாங்கள் இப்படி எடுத்து போட்டுட்டோம். இதை அடுக்கி வைக்கிறது எங்க கஷ்டம் தெரியுமா. இது ஹாட்டின். இது லாஸ்ட் வீக் அப்டேட்டில் போட்டிருப்பேன். பாருங்க, இது வந்து கலர்ஸ் பிங்க்கு, க்ரீனு, கிளிப்பச்சை, இது ஆஷ் கலர். இதெல்லாம் ரொம்ப ரேரான கலர். இதெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும். லெமன் எல்லோ. இதில் 4 பீஸ் இருக்குது. இது ஃபுல் பிளாக் பாருங்க. இதுலேயும் வந்து 4 பீஸ் இருக்குது. இந்த ஃபுல் பிளாக் கலர். ஓகே, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். 29 rupees. இது வந்து ஒயிட் ஸ்டோன். ஓகேவா. இதுலேயே வந்து கலர் என்ன இருக்குது? க்ரீன் தான். க்ரீன், ஆமாம் க்ரீன் தான் இருக்குது. பர்பிள் கலர் இருக்குது பாருங்கள். இது ஃபுல் ஒயிட்டு. இதாங்க சைடில் வச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் கோல்டு பாருங்க. இதில் 3 பீஸ் இருக்கு. சைக்கிள் சங்கிலி மாதிரி ஒரு கம்மல் இருக்கு. அதுக்கு அசல சைக்கிள் சங்கிலி மாதிரி தான் இருக்குங்க பாருங்க. கரெக்டாக சொல்லிட்டேனா? இதில் வந்து நானே கலாய்க்க கூடாது. நல்லா ட்ரெண்டிங்காக நல்லா இருக்கும். வெயிட் லைட் வெயிட் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல, அதனால இதெல்லாம் பேசிட்டு இருப்பேன். அதெல்லாம் கண்டுக்கூடாது. பாருங்க, இதில் கலர்ஸ் இருக்குது. ப்ளூ, ப்ரௌனு, கிளி பச்சை, பிங்க், ஒயிட்டு, பிளாக்கு. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் இதில் நிறைய இருக்குது. நான் பாருங்கள், இதில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண முடியும் பாருங்கள். வயலட், எல்லோ, சைஸ் பிங்க்கு. அங்கே இருக்கிறாஜி ஐடெக்ஸா? இல்லை இதில் இருக்குது பேக்கெட். இதில் ஆஷ் கலர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பீஸ் கிட்ட இருக்குது. அதுலையா? இது பாக்கெட்டுங்களா வரல? அதுதாங்க ஐடெக்ஸ். பிளெயினாக தானே கேட்குறீங்க? பிளெயின் அதில் சைஸ் இருக்குது, அதிலே எடுத்துக்காங்க. இது ஒயிட் ஜிமிக்கி சூப்பராக இருக்கும். கிட்ட இருக்குல்ல. இது வந்து சிவப்பு இதே மாதிரி தான் ஐடெக்ஸ் நிறைய தான் வரும். இது ரெட்டுன்னுவாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் காமிச்சது தெரியுமா? அதுலேயே வந்து இது ப்ளூ, இது ரெட்டு, இது மெரூன். நீங்கள் கியூட்டாக இருக்குல்ல. இது என்ன கலர்? இது ரெட்டு. பைத்தியம் மாதிரி பேசுறீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பார்த்தேன். யூடியூப்காக அந்த முகத்துக்கு அந்த ஃபேஸ் கிரீம் இது கொடுப்பா இமாலயா ஃபேஸ் வாஷ். அது என்ன பப்பாளி பழம், அது ஃபேஸ் போடுறது. ஸ்க்ரப், ஃபேஸ் ஸ்க்ரப்.
இது வந்து ஜிமிக்கி. இதில் 4 கலர் இருக்கு. லைட் பிங்க். இதில் இது ஒன்றா இருக்காப்பா. இன்னொன்று இருக்குல்லப்பா. இது ப்ளூ. செரி பழம் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா பிங்க்கு, அதாவது சாக்லேட் கலர். இது அதுக்கப்புறம் மெரூன். அந்த சைஸ் எடுங்க. அது ஓகே. ஃபோன் வேறு நின்று போச்சுடி. ஃபோன் வேறு சார்ஜரே ஏற்ற முடியல. அது வேறு. ஓகேவா? இந்த க்ரீன் சூப்பராக இருக்கும். 15 இது 10 25. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்க. 15 இது 10 25. இப்போ கிளியராக தெரியுதுல. பின்னாடி வெள்ளை பேக்ரவுண்ட் வச்சு அதான் நல்லா தெரியுது. அதனால நான் வெள்ளைன்னு சொல்லலை. கஸ்டமர் சிரிக்கிறாங்கப்பா. இது எல்லோ கலர். 5 rupees சேஞ்ச் இருக்கா? தரேன்ப்பா. இந்த டிசைன் நான் ஆல்ரெடி ஒன்று காமிச்சிருப்பேன். இதில் கலர்ஸ் இருக்குது. பிங்க் கலர், இது மெரூன் கலர், இது வந்து ஆஷ் கலர். தேங்க்ஸ்க்கா. எனக்கு அப்படியே ஒரு கவர் கொடு. கவர் இந்த தரேங்க்கா. பிளாக் கவர் கவர். இது வந்து கிரீன். சின்ன கவர் போடுறேன். இதில் ஆல்ரெடி கலர்ஸ் காமிச்சிருப்பேன். பாருங்க, நாங்கள் பிஸி ஸ்டெடியூலில் இருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணிவிட்டு எங்கள் மெசேஜை பார்க்கவே மாட்டீங்க, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டீங்கன்னு எவ்வளோ பேர் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோ எடுக்கும் போதே பார்த்தீங்களா எத்தனை பேர் அட்டன் பண்ணோம். இப்படி தான் நார்மல் டேஸில் இருக்கும். இதை தவிர்த்து நிறைய வேலை இருக்கும். கொரியர் இருக்கும், எடிட்டிங் இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணுறது அவங்க எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணி அதை கொரியர் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி, அந்த பேக்கிங்கும் சும்மா கிடையாதுங்க. எல்லாம் கிளாஸ்ன்றனால ரொம்ப சேஃப்டியாக அவங்க பண்ணணும். ஃபுல் ஒர்க்கும் அவங்க ஒருத்தர் தான் பண்ணணும். நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் போவேன். இந்த இதெல்லாம் அழகழகாக ஃபோட்டோ உங்களுக்கு எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நான் தான் எடுப்பேன். எப்படி இருந்து எப்படி பார்த்தா ஆங்கிளில் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குமோ. ஸோ நான் அப்படிலாம் இருக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2-3 கொரியர்ஸ்லாம் நம்ம வந்து டைம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? டக்கு டக்குன்னு பண்ணி அதை மிஸ் பண்ணி உடஞ்சிரும் கண்டிப்பாக. இப்படி தூக்கி போகிறதுலேயே சேஃப்டியே கிடையாது. அதனால அவங்க நல்லா பண்ணி ஒரு நாளைக்கு வந்துட்டு எங்களால் முடிஞ்சதை தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மிஸ்டு கால் கொடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க, ஆச்சா உச்சாரெலாம் கத்தாதீங்க. லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா பிஃபோரே நீங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருங்க. நம்ம அந்த டைமுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிடுறோம். ஓகேவா? இதையும் வந்து காமிச்சிருப்பேன். இது ஆல்ரெடி ஒரு பீஸ். இது பூரா மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே இருங்க, அசல் பூரா அந்த பாருங்க. இது நல்லா இருக்கு, வெயிட்டே இல்லை. இதில் 4 பீஸ் இருக்கு. நான் வேற நைட் அப்லோட் பண்றேன் இருக்கேன். இந்த வீடியோ ஆகி முடியறதுக்கு நாளைக்கு ஆயிடும் போல. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? இதுல பாருங்க, இது நல்லா கியூட்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து கலர்ஸ் இருக்கு. பர்பிள், கிரீன், என்ன கலர், ப்ளூ, வானவுடா, ரெட்டு. ரெட் அப்படியே அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்க. அந்த வேற மாட்டிக்குது, எடுக்க தேவையில்ல. நான் வந்துச்சு. இதுவும் ஆல்ரெடி ஒரு பீஸ் காமிச்சிருப்பேன். இது ஒயிட் தான் காமிச்சேன். அதுலேயே வந்து பிளாக் இருக்கு. ஓகே ஓகே. பாருங்க, இதுவும் வந்து 29 rupees தான். இது வந்து லக் இருக்கிறவங்களுக்கு தான். இதை 100 rupees போட்டிருப்பேன். இது ஃப்ரீயாக விட்டுட்டு இப்படி காதை சுற்றி இப்படி போடணும். இப்படி போட்டால் அப்படி பின்னாடி வந்துட்டு இப்படி அழகாக ஷார்ட் ஏஜில் இப்படி இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் தானே. இங்கே 2 பீஸ் தான் இருக்குது. இது ஒயிட்டு, இது பிளாக்கு. பாருங்கள், பாருங்க. இது ஒயிட், இது வந்துட்டு சாக்லேட் கலர், லைட் சாக்லேட் கலர் ஸ்டோன் வச்சிருக்கு.
பாருங்க நல்லா இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிஸ்டர் வந்தாங்க, அந்த ஃபேஸ் வாஷ் அது கேட்டிருப்பாங்க. அவங்கள கொஞ்ச நேரம் நான் நோட் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆடி போயிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இல்லை புதுசாக தான் வராங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன விஷயம்னு சொல்கிறேன். ஒரு செயின் ஒன்று போட்டிருக்காங்க, அம்மா பெருசு கும்பாருங்க அவ்வளோ இருக்கும். அந்த செயின் மட்டுமே எடை போட்டால் ஒரு 25 பவுன் அந்த ஒரு செயின். என்ன இப்படிலாம் அவங்க போட்டால் என்ன சொல்கிறது, உசுரை கையில் பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அவங்களாலாம் உண்மையாக சொல்ல தனியாகவே வெளில போக முடியாது. நார்மலாக ஜஸ்ட் நம்ம வந்தாலே அவங்க நம்ம பார்வையே அந்த செயினுக்கு தான் போதுங்க. அதுவும் அவங்க கூட தெரியல, அவங்க கூட சைஸ் சின்னதாக தான் இருக்காங்க, அந்த செயின் தான் இவ்வளோ பெருசில் இருக்குது. அதை வாழ்த்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஜர்க் ஆகிட்டேன், என்னடா அப்படின்ட்டு. நல்லா பேசினாங்க, பட் எதுவும் காமிச்சிக்கல, பட் இதை காமிச்சிக்கிட்டாங்க. ஓகே அதெல்லாம் அவங்களாம் ரொம்ப வந்து சேஃப்டியாக போகணும். அதாவது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒன்று அறுத்தா நம்ம கட்டை ஃபுல்லாக தீந்துருண்டா அப்படித்தான் நினைப்பாங்க. இதனால தான் வந்து நகமேலே வந்துட்டு திருடுறாங்கன்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அந்த ஆசை வர்றது தான், இதை அடித்தா நமக்கு இல்லை அந்த மாதிரி. அது நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ரோட்டில் போனாலே நார்மலாக நம்மளால போக முடியாது, இந்த மாதிரிலாம் நம்ம வியர் பண்ணிட்டு. நாங்கள் அவங்க போனதுக்கப்புறம் 2 பேர் பேசி சிரிக்கலை, பட் ஜஸ்ட் சொல்லிக்கிட்டோம், பாரு இப்படிலாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பேசிக்கிட்டோம். இந்த மாதிரிலாம் எடுத்தா கடன் ஃபுல்லாக அடைஞ்சிரும் அப்படின்ட்டு. அப்போ வந்து வெளியில் எவ்வளோ பேர் என்னென்ன பேசுவாங்க. ஜஸ்ட் சிம்பிளாக நான் சொல்லிக்கிறேன், என்னோட சேனல் அவங்க சப்ஸ்கிரைபாக பண்ணாமல் இருந்தால் நான் தப்பிச்சேன், இல்லைன்னா அவ்வளோதான். இவ்வளோ சேர்த்தடிப்பாங்க, நீடு தானே ஆமாம் போட்டேன் அப்படின்னு. இங்கே பாருங்க, நம்ம ஆசைலாம் படலப்பா, ஜஸ்ட் நான் சொல்கிறேன் இதுதான் அப்படின்ட்டு. இது மாதிரி நம்ம மல்டி கலர் காமிச்சோம்ல, இது மாதிரி மல்டி கலர் காமிச்சோம். இது ப்ளூ, இது வந்து க்ரீன். நான் நிறைய அடுத்தடுத்து விளாக்லாம் போடுறதா இருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதெல்லாம் போடலாம் இருக்கேன். நல்லா இல்லைனா கூட பாருங்கள், சரியா? பாருங்க, மயில் டைப் பாருங்க. இது நல்லா பெரியவங்க போடலாம், சின்னவங்க போடலாம். கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக இருக்கு. பார்ட்டி வேர் மாதிரி இருக்கு, நல்லா சல்வாருக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி எப்பயாவது நான் டைம் கிடைக்கும் போது ஒரு இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதனா ஆஃபர் போடுறேன். ஆஃபர் போடுறேன்னு சொல்கிறத விட நிறைய பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன். நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணணும், இங்கே பண்ணால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நம்ம அமௌண்ட்டுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணித்தரேன். எப்போவுமே நான் ஒரே விஷயந்தான் சொல்லுவேன், நம்ம ஷாப்பில் வந்தால் இவ்வளோ பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட வாங்கணும், இல்லாதவங்களும் வாங்கணும். ஸோ அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும். ஒரு ஸ்கூல் பசங்க வந்தால் ஒரு 20 or 30 அது மாதிரி சின்ன பாட்டில் மாதிரி வாங்கிட்டு போவாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கால் வந்துடுச்சு அம்மா, எங்கள் அம்மா எப்போ பண்ணுறாங்க பாரு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நமக்குலாம் ஒரு 10 rupeesனா அதில் ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் ஒரு 15 ரூபா சொல்லுவாங்க. பட் அந்த 5 ரூபா கூட எக்ஸ்ட்ரா நமக்கு அந்த டைம்லலாம் அந்த பீரியட்லலாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. யாரும் எங்கேயாவது 5 ரூபா சேர்க்க முடியுமான்னு யோசிப்போம். ஸோ அந்த ஸ்கூல் டேஸ்லாம் நம்ம அனுபவிச்சனால இப்போ நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறேன். ஏன்னா ஸ்கூல் பசங்க வந்துட்டு ஏமாந்துட்டு போகக்கூடாது. ஸோ அவங்களுக்கு என்ன முடியும், அது 40 rupeesஸாக இருந்தால் கூட அவங்க வரும்போது நான் அதை கம்மி பண்ணி 30க்கு கொடுத்துட்றேன். சரி நம்மளால வாங்க முடியுதுன்ட்டு அவங்க போயிடுறாங்களா. ஆனால் அப்போ பேக்கெட் பண்ணி 10 ரூபாங்க, இப்போ 50 ரூபா கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு என்கிட்ட ப்ரைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? என் அம்மா நேரம் தெரியாமல் கால் பண்ணாங்க, வீடியோ கட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 4 தடவை அட்டண்டன்ஸ் போட்டுருவாரு. யூடியூப் எடுக்க போகிற வரக்கூடாதுன்றது அந்த பக்கம் அதனால் போயிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் அந்த ரோஸ் மில்க் கடை இருக்குல்ல, அங்கே வந்து புதுசாக பானிபூரி கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம்.
எப்பத்துல இருந்துனே நேத்துல இருந்து நாங்க வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்தா காசு கொடுங்க, ரெகுலர் பண்ணிக்கோங்க, நல்லா இல்லைன்னா அங்கேயே சொல்லிடுங்கன்னாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு. அந்த ஹைலைட் கடை பக்கத்துல பானிபூரி என்னோட ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். பானிபூரி பிடிக்கும், டீ பிடிக்கும். டீ வந்து இப்போ வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் அல்சர் அந்த மாதிரிலாம் இருக்கிறனால இப்போ எல்லாமே கம்மி பண்ணி கொஞ்சம் விட்டுட்டேன் நான். இங்கே ஒரு பைத்தியம் இருக்குது, அது டீ பைத்தியம். பக்கத்துலேயே டீயை வேற வச்சிருக்கானா, அதை தாண்டி தான் நாங்கள் போகணும். எவ்வளோ எல்லாம் 5 வயசு குழந்தை போடுற வளையல் மாதிரி இருக்கு, எனக்கே 10 போல. அங்கே பாருங்க இவ்வளோ பெரிய கமல், இதுவே 29 rupees தான். இங்கே பாருங்க இந்த கம்மல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதில் வந்து கலர்ஸ் இருக்கு பாருங்க. ஐயோ அப்படி வச்சிருக்கேன், கொஞ்சம் தான் இருக்கு. இதில் மிரர் இருக்கு பாருங்க. இந்த கம்மல்ல திடீர்னு வந்துச்சு இங்க பாருங்க, கண்ணு பட்ட மாதிரி. ஒரு 2 நாள் இது கோல்டு மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க நல்லா இருக்குல்ல. ஒரு 2 நாள் முன்னாடி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மேரேஜ்க்கு போனேன். ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து நான் போடலான்னு யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். பட் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன, வீடியோலாம் எடுத்துட்டேன், ஆனால் மேக் பண்ண முடியல என்னால். அதுக்கு வாய்ஸ் கொடுத்து மேக் பண்ணணும், பட் அதுக்கு டைம் இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் போனதே கிடையாது. முந்தானேத்து ரொம்ப ட்ரை பண்ணி போய் ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டோம். என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் என்ன, நம்ம போயிட்டு வந்ததில் என்ன ஒரு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா, நம்ம நார்மலாக நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்னு நல்லா பெருசாக நம்ம சொல்கிறோம். பட் நார்மல் ஹோட்டல் நம்ம ஒரு மண்டபத்தில் போய் சாப்பிட்டுட்டு வரோம் தெரியுமா, எல்லாரு கூடயும் வந்து ஷேர் பண்ணி உட்காந்து அவங்க பரிமாறி நம்ம சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிற ஒரு இது இந்த இதில் கிடையாது. ஸோ அது மன திருப்தி அப்படி மாதிரி இல்லை. கொஞ்சம் ஐஃபையாக இருக்கிறவங்க அந்த மாதிரியே பண்ணலாம். ஸோ டீசெண்டாக அந்த மாதிரி என் லைஃப்பில் பார்க்கல, அதனால ஒரு தடவை பார்த்துட்டேன் என்னன்ட்டு. ஆனால் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ராஜி லைட் ஆஃப் பண்ணால் சந்திரமுகி பங்களாவா மாறிடும் போல. கரண்ட் போனால் அவ்வளோதான், எங்கே சுற்றி எங்கே வரும்னு தெரில. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துல வைக்கிறாங்க, அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது, அவங்கவுங்க இஷ்டம் அது. பட் என்னோட சஜஷனை நான் சொன்னேன், எனக்கு போயிட்டு வந்ததில் எப்படி இருந்துச்சுன்ட்டு. என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டல்னாலும் கரெக்டாக நம்மளை தான் கையாந்து வைக்கிறாங்க. லாஸ்ட்ல சிக்கன் 65 இல்லைங்க, அதான் காண்டாயிட்டேன். அதுவும் இல்லை, ப்ரானும் இல்லை, மீன் வச்சுட்டாங்க. அது எனக்கு சுத்தமாக இறங்கவே இல்லை. மற்றபடி பொண்ணு மாப்பிள்ளலாம் செம்மையாக இருந்தாங்க. அதெல்லாம் நான் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ஆர்யா, ஷாம் இவங்கெல்லாம் அந்த ஆக்டர்ஸ்லாம் வந்தாங்களாம். நாங்கள் அந்த வழியை தேடி போக முன்னவே அவங்க போயிட்டாங்க. நாங்கள் லாஸ்ட் வீக் பார்க்கல. நான் வந்து இது பெருநாளுக்கு வந்து போவேன், எங்கள் ஊருக்கு போவேன். அப்போ வந்து நான் முடிஞ்ச விலாக் எடுத்து போடுறேன். அதாவது நான் பிறந்த மண்ணுக்கு போவேன். எங்கே அப்படின்னா ராமநாதபுரம் பக்கத்தில் வீர சோழன்னு ஒரு ஊர். நான் அங்கே தான் பேர்ன் ஆனேன். ஸோ அதனால் வந்து என்னோட சொந்த ஊர் அங்கே தான் நான், ஓகேவா. அதனால் அந்த ஊரை எடுத்து நான் போடுறேன். இப்போ சொல்கிறேன், பட் வெயிலாக இருந்தால் உள்ளதான் இருப்பேன், வெளில வர மாட்டேன். ஸோ ரொம்ப அங்கே அராஜகம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஊரை வந்துட்டு நான் காட்டுறேன். ரொம்ப சேட்டை பண்ணியிருக்கேன். நான் விளையாடாத விளையாட்டே இல்லை, அவ்வளோ விளையாட்டு விளையாடிருக்கேன். லேடிஸ் விளையாட்டுலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நொண்டி இது மாதிரிலாம் விளையாட மாட்டேன். என்னன்னா கோலி குண்டு, அதுக்கப்புறம் கிட்டி, புள்ளப்பந்து, இந்த கொக்கோ கூட விளையாட மாட்டேன். அது லேடிஸ் எல்லாம் சரி, அதெல்லாம் விளையாட மாட்டேன். இன்னொரு வந்து இந்த நுங்கு இருக்கும்ல, அதை சாப்பிட்டுட்டு அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஓடு அந்த வச்சு இப்படி சுற்றுவாங்களே அது. அதுக்கப்புறம் வந்து அந்த காத்தாடி மாதிரி ஆட்டு புழுக்கையில காத்தாடி மாதிரி சுத்துவாங்களே அது, அதை வச்சுலாம் நிறைய செஞ்சிருக்கேங்க. எல்லாத்தையும் ரணங்கள்லாம் கொதிக்க விட்டுருக்கேன். வீட்டுக்கிட்ட வந்து நல்லா சத்தம் போடுவாங்க, அவ்வளோ செஞ்சுட்டேன் எல்லாத்தையும்.
பசங்கனால என் தம்பிங்களா இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க, பார்த்தா அவனுங்களுக்கு தெரியும். என் தம்பிங்களுக்கு ஏதாவது சண்டைனா ஏக்கா அவன் அச்சுட்டாக்கா வாக்கா அப்படின்னு என்னதான் கூப்பிட்டு போவானுங்க. ஸோ அந்த மாதிரி சண்டைன்னு இல்லை, கொஞ்சம் பேசி கூப்பிட்டு வருவேன். லைட்டாக தான் சண்டை போடுவேன், ஆனால் வீடே தங்க மாட்டேன். அப்படிலாம் அந்த மாதிரி ஊரில் இருந்துட்டு இப்போ ஒரு ஊருக்கு போனால் ஒரு 2 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. இல்லை வேணாம் நம்ம சென்னைக்கு போயிடலாம் வேலை இருக்குது அப்படின்னு நம்ம வந்துடுறோம். அப்போ வந்து ஊர் பார்க்கும்போது நல்லா, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஊர் பார்க்கும்போது நல்லா பெருசா தெரிஞ்சிச்சு, லண்டன் அளவுக்கு தெரிஞ்சு, அவ்வளோ பெருசா. இப்போ நம்ம ஊரை பார்த்தா 10 முக்கிய ஒரு 10 சந்து தான் வர அந்த மாதிரி இருக்கு. இல்லை நம்ம பெருசானனால அது சின்னதாயிடுச்சா இல்லை ஒண்ணுமே எனக்கு புரியவே இல்லை. போயிட்டு என்னால் முடிஞ்ச விளாக் போடுறேன். அதுக்கப்புறம் மெயினான ஒரு விளையாட்டு சிகரெட் டப்பா இருக்குல்ல, சிகரெட் டப்பா, வத்திக்குச்சி டப்பா, அதெல்லாம் வச்சு இந்த இது பண்ணி இந்த சீச்சு விளையாடுவாங்கல்ல, அதெல்லாம் இன்னும் ரொம்ப நல்லா விளையாடுவேன். அது நைட்டு 10 மணிக்கு மேலே கடை அடிச்சுடுவாங்க. கடையில் ஏறி குதிச்சு அங்கேருந்து இந்த தூக்கி போட்டிருப்பாங்க பாருங்களேன், அதெல்லாம் எடுத்து விளையாடுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க நின்றுட்டு இருக்கும் போதே வந்து அவங்க செருப்பு கடியில் மாட்டிருக்கோம் அந்த இது. அது ஒவ்வொரு பாயிண்ட் 50 100ன்ட்டு அவங்க செருப்பில் மிதிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் தள்ளுங்களை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் நம்ம தாண்டி வந்திருக்கோம். அதெல்லாம் நினைச்சா இப்போ ஃபன்னாக இருக்கு. பாருங்க, இது பாருங்க, நான் இயரிங்ஸ் காமிச்சு என் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். 15 இதுதான் இருக்கு பேட்டரி, அதுக்குள்ள முடிக்கணும். இது இது சரியாவே காமிக்கல, புரிஞ்சுச்சா? ஒரு 10-15 தோடு தான் இருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பா என் ஊருக்கு போனா நான் எடுத்து போடுறேன். ஆனால் நல்லா உளுந்து வாரிட்டு வருவேன் எங்காவது போனால் விளையாடிட்டு. அந்த கரண்ட் கம்பம் மாதிரி ஒரு குச்சி இருக்கு, அதிலெல்லாம் சும்மா விளையாடுறேன்ட்டு காலெல்லாம் கிழிச்சு உளுந்து அரைச்சி அந்த மாதிரிலாம் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கி 10 போட்டு என்ன அந்த மாதிரிலாம் நான் செஞ்சுருக்கேன். நல்லா ஒரு ஸ்டோன் இது ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், கலர்ஸ் காமிச்சிருக்கேன்ல. இது நல்லா இருக்கு, ஒரு ஸ்டோன் ஒரு முட்டு வச்சு மல்டி கலர். பிராங்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஒரு இதையும் பார்க்கும்போது நான் ரொம்ப இந்த யூடியூப் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். முன்னெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தேன், இப்போ சுத்தமாக டைம் கிடைக்கும் போது ஒரு ப்ராங்க் பண்ணும்போது சரி நம்மளும் அந்த மாதிரி பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். பட் யார்ட்டையும் பண்ணி அடி வாங்கிடுவோமோ பயன்றதை விட அது என்ன ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், சரி இவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். இவர் டேரெக்டாக ஒரே போடுதான் என்ன இந்த மாதிரி கடையில் ஏதாவது ப்ராங்க் பண்ணி ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சேன். இவங்க கூட சொல்லுவா நிறைய ப்ராங்க் எதனா போடலாங்கான்ட்டு. சரி நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கெலாம். பட் யாரை வச்சு ப்ராங்க் பண்ணுறது தான் தெரில பாருங்க. அதனால் நான் ட்ரை பண்ணி அதெல்லாம் நான் போடுறேன். சரிங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கம்மல். இதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வெளில போனால் எவ்வளோக்கு வாங்குவீங்க? கண்டிப்பாக 100க்கு வாங்குவீங்க. நானே 99 போட்டிருக்கேன். ஸோ இதுவே வந்து 29 rupees மட்டும்தான். பிளாக் பாருங்க, அதிலே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் இருக்கும், நம்பர் ஆல்ஃபபெட் இருக்கும். இது பாருங்க பிளாக். एक मिनट இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. மயில் குட்டியா இருக்கும், அழகா இருக்கும் இந்த கமல். இருக்குல்ல கார்டு சிஸ்டம் 100 rupees ஆகும். அவனை வச்சு மாமைய மகேஷ் அவன் விட்டுற முடியுங்களா? நான் விட்டுற முடியும். இதுலேயே ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பீஸ் இருக்கு. எவ்வளோ இது நல்லா இருக்கும்.
இல்லை 2 பீஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இது. அது எம்ஆர்பி தான் 110 வரும். நம்ம எம்ஆர்பி கம்மி தான் கொடுக்குறோம். எடுத்துக்கோங்க 90 எடுத்துக்கோங்க. அது குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஒரு பேஜையும் பாருங்களேன், திக்னஸா நல்லா இருக்கும். போன் வேற ஆஃப் ஆயிடும். பாருங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்குல்ல. நான் சொன்னேன் பானிபூரி பிளேட், அது கூட 2 இருக்கு. இங்க பாருங்க, இது கூட ஒரு பிங்க் காமிச்சிருப்பேன். இங்க பாருங்க, ஹாட்டின் பிளாக் ஹாட்டின் போட்டுருக்கு. இங்க பாருங்க, நல்ல மல்டி கலர்ல இருக்கு. சார்ஜ் போட்டுறவா? இது அவ்வளோதானா? ஓகே. இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா தொடச்சு அள்ளியாச்சுங்க, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 29 rupees தான். இதில் கூட நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்கள் 29 தான் இதில் உள்ளதும். ஆனால் கண்டிப்பாக வந்து எங்களை ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லாதீங்க, எங்களால் கண்டிப்பாக முடியவே முடியாது. இது அடிக்க வைக்கவே நாளைக்கு தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு இயரிங்ஸ்க்கும் நான் டைம் கொடுக்குறேன், ஸ்லோவாக காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு எங்களுக்கு நீங்கள் அனுப்புவீங்க. அதனால் நீங்கள் இயரிங்ஸை எங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வந்தோடனே எங்கள் ப்ராடக்ட்டை ஃபுல்லாக அனுப்புங்க அப்படின்ற ஈஸியாக சொல்லிடுறாங்க. நாங்கள் இங்கே சிரிப்போம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா 512 GB, அதுவே எனக்கு தாங்கலை. நான் உங்களுக்குலாம் அனுப்பிச்சேன்னா என்ன ஆகும்? ஸோ அதனால் வந்து என்னோட ப்ராடக்ட்லாம் பார்க்கணுன்னா ஒன்று நீங்கள் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்க மாட்டீங்க. ஒன்று இன்ஸ்டாகிராம் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், எல்லாத்துலேயுமே நம்ம அப்டேட்ஸ் இருக்குது. மெயினாக வாட்ஸ்அப் கேரளாக இருக்குது, அதில் செக் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் இதை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்டேட்டுமே வந்துட்டு நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் எதாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், இல்லை அப்படி கொஞ்சம் நேரம் காமிக்கிற ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள், கிளிக். ஓகே. அதுக்கப்புறம் இதுவும் ஓகேவா? கலர்ஸ் பார்த்துக்கோங்க, இதுலேயே இருக்குது. பாருங்க, நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் எங்கேயும் போட மாட்டாங்கல்ல. இல்லை ஜிமிக்கி எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது 3 தான் இருக்கு. லிங்க் கலர்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு பாருங்க. ஓகே, எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதோட ஃபினிஷ் ஆகுது. ஓகே, ஸோ எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு. கிட்டத்தட்ட அங்கே கம்மல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மறக்காமல் பண்ணுங்கள். எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன். நிறைய பேர்கிட்ட நம்பர் இருக்கும், நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்டாஃப் நம்பர், அதாவது ஷாப் நம்பர் இல்லாமல் இருக்கும். அதை மஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் பிக் பண்ணலன்னா அங்கே ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னென்ன கம்மல் வேணும் அப்படின்றத எனக்கு மெசேஜ் பண்ணி, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, நெட் பேங்கிங் மட்டும்தான். என்னோட நம்பர் இருந்தால் எனக்கு பேமெண்ட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க. நான் பார்க்கலனா கூட அதை பார்த்து டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். பட் ஒரு கம்மல் இருக்குது இல்லையான்னு என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா இது ஆஃப் பண்ணுறதுனால எல்லாருமே புக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதனால தான் அந்த முந்துங்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ டக்குன்னு நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு இது இருக்கா இல்லையான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் போடுங்க,
ஓகேங்களா. ஸோ இதுதான், ஸோ வேறு எதுவுமே இல்லை. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, இதே மாதிரி எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு என்னோட ப்ராடக்ட்டில் என்னென்ன பண்ண முடியுமோ, புதுசாக என்ன கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக நான் கொண்டு வரேன். ப்ளாக் போடுறேன், அதுக்கப்புறம் வந்து ப்ராங்க்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. நிறைய என்னென்ன ஃபன் இருக்கோ அப்பப்போ நீங்கள் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டே இருப்பீங்க. எப்பவுமே ஒரு ப்ராடக்டாக இல்லாமல் அந்த என்னோட பேஜாக இருக்கட்டும், என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், எப்பவுமே ஒரு போரிங்காக இல்லாமல் இவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா, மனசும் அமைதியாக இருக்குது, நமக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களை சிரிக்கிற வைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி என்னால் என்ன முடியுமோ என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் வெளில போகிறதா இருக்கட்டும், அங்கே ஏதாவது ஃபன் நடந்தா அதெல்லாம் நான் அப்போக்கு நான் அப்டேட் பண்ணுறது. அது நான் எப்படி இருக்கேன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக கிடையாது, உங்களுக்கு அந்த பார்த்துட்டு அந்த சிந்திக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, சிரிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அந்த செகண்ட் வந்து நீங்கள் சிரிப்பீங்க இல்லையா. ஸோ அதனால நான் நிறையா வந்துட்டு என்னோட இப்போ பாப்பாவோட வெளில போனால் ஒரு ஃபன், இவரோட வெளில போனால் ஒரு ஃபன்னு, ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு அதுக்காக தான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ எப்பவுமே என்கிட்ட பை பண்ணுறவங்க ஹாப்பியாக இருக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், பர்ச்சேஸ் பண்ணுறதே ஜாலியாக பண்ணணும். இந்த பேஜை போய் பாருங்களேன், நல்லா இருக்கும். அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கும், ஒரே போரிங்காக இல்லாமல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். நான் நம்புகிறேன், 99% நம்புகிறேன், 1% உங்கள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதுமே சொல்லுவேன், என்னோட ஸ்டாஃப் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும். இந்த ஆர்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா 3 days கண்டிப்பாக ஆகும். ஓகேங்களா. அடுத்து வந்து ஒரு புதுசாக அனௌன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, த்ரெட்டிங்கில் எல்லாமே பண்ணுறோம். அதாவது பேங்கிள்ஸு, இயரிங்ஸு, இந்த செட்டு. ஓகேவா. இது வந்து இப்போ நீங்கள் ஒரு சாரீ எடுத்தீங்கன்னா இந்த சாரீக்கு மேட்சாக எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுப்போம். அது வந்து நான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் யூடியூப்பில் அதுதான் நான் போட போகிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் முன்னாடியே ஒரு 1 week முன்னாடியே சொல்லிடணும், நல்லா கிராண்டானாலும் பண்ணி கொடுப்போம். அது மாதிரி பேங்கிளில் கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே த்ரெட்டிங் தான். உங்கள் பேர் என்னன்னாலும் டேட்டு எதுனாலும் நம்ம போட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நியூவாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் கிஃப்ட்டில் அதுதான். ஸோ அதுவும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது தெரியும். கீப் ஷாப்பிங், ப்ளே ஸ்டோர் கிஃப்ட் அண்ட் தேங்க்யூ. இதெல்லாம் புக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய். நான் இவ்வளோ நேரம் நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா மன்னிக்கவும். நான் எல்லாமே வந்து ஜாலியாக தான் நான் பேசினேன். ஓகேவா. தேங்க்யூ. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.